தளபதி விஜய் அவர்கள் நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். வினோத் சார் இயக்கியிருக்கும் இந்த படம் தான் விஜய் சாருடைய கடைசி படமாகும். அதன் பிறகு தளபதி விஜய் அவர்கள் அரசியல் நுழைவதால ஜனநாயகன் படத்தோடு தன்னுடைய திரைப்பயணத்தை முடித்துக் கொள்றாரு. தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் முடிவடைந்து விஜய் சார் முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டாரு. பரபரப்பாக அரசியல் வேலைகள்ல விஜய் சார் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வினோத் அவர்கள் ஜனநாயகன் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல சம பிஸியாக இருக்காரு. படம் சிறப்பாக வந்திருப்பதாக கோலிவுட் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. மேலும் ரிலீஸிற்கு நிறைய டைம் இருப்பதால படத்தை பார்த்து செதுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. எனவே படத்துடைய அவுட்புட் சிறப்பாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆவதுல தான் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. பொதுவாக விஜய் சாருடைய படம் அப்படின்னாலே படத்துடைய ரிலீஸின் போது பல பிரச்சனைகள் கிளம்பும். அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள் தரப்புல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் முழுக்க அரசியல் பேசி உள்ளதால இந்த படத்தின் ரிலீஸின் போது கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு உதயநிதி தரப்பு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்களா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. ஆனால் தளபதியோ அதெல்லாம் அசால்ட்டாக பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்பவே கூலாக இருக்காரு. சோ இதற்கு முன்னாடி கூட தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு சில படங்களுக்கு இது போன்ற பிரச்சனைய திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.